நேர்களுக்கு வணக்கம். ஸோ நிறைய பேர் துலீப் டிராஃபியோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு துலீப் டிராஃபி வச்சு தான் அப்கமிங் மேட்சஸ் எல்லாத்துக்குமே ஸ்குவாட் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நமக்கு மேக்ஸிமம் T20 மேட்சஸ் மட்டும்தான் இருக்கு. ஓடிஐ சைட் கிடையாது. ஸோ டெஸ்ட்ல ஓரளவுக்கு நம்ம நீட்டா ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னா ஓடிஐ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஆடுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி துலீப் டிராஃபி மாதிரியான டோர்னமெண்ட்டை பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி நடக்குது, அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இலக்கை வச்சுட்டு செயல்படுவாங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அந்த வகையில் நமக்கு நீண்ட நாள் கனவான அந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது சாம்பியன் டிராஃபி. ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப். ரோஹித் சர்மா, விராட் கோலி எவ்வளோ நாள் விளையாட போறாங்கன்னு கேட்டால் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. வேர்ல்ட் கப்போட ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. டிராஃபி அடிச்சாலும் அடிக்காட்டியும் ரிட்டையர்ட் ஆகி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணல. பட் இருந்தாலும் அவங்களுடைய முடிவு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ வருஷம் ஆடியாச்சு. ஸோ T20 வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கப்புறம் T20 இருந்து ரிட்டையர்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 50 ஓவர் வேர்ல்ட் கப் அடிச்சாலும் அடிக்கலைனாலும் ஸோ அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். விராட் கோலி சொன்ன ஒரு விஷயம் தான், ஒன்ஸ் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மேபி ஐபிஎல் ஆடுவாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியல. சரி ஓகே. ஸோ எனிவே ஒரு கிட்டத்தட்ட க்ளோஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வருஷம் பக்கம் இருக்கு. ஸோ இந்த 3 வருஷத்துக்குள்ள அவங்களுடைய முழு திறமையும் காமிச்சாகணும். ஸோ அந்த வகையில் ஓடிஐல ஸ்குவாட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட இடத்துல இந்த பொசிஷன் மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுடைய எக்ஸ்ட்ரானரி பவுலிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதனால கம்ஃபர்டபுளா அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியனுக்கு இதுல இருந்து ஒரு மூவ் ஆன் அப்படிங்கிறது தேவை. ஸோ இதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓடிஐ மேட்சஸ் கிடையாது. ஜனவரி பிப்ரவரியில தான் வரப்போகுது. அதுக்குள்ள T20 மட்டும்தான் இருக்கு. அதனால நிறைய டெஸ்ட் மேட்சஸ் இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்லாம் ஆட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. அதனாலதான் பிசிசிஐ ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, கிடைக்கிற எல்லா சான்ஸையும் பயன்படுத்திக்கங்க, இந்த மாதிரி டோர்னமெண்ட் எல்லாம் விளையாடுங்க. இன்னும் 3 நிமிஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஃபில்டர் பண்ணி ஓடிஐக்கு நம்ம டீம் அப்படிங்கிறத ரெடி பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி சாம்பியன் டிராஃபிக்கு 6 மாசம் கூட இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாருமே விளையாட சொல்லியிருக்காங்க. ஒரு கில், ஒரு ருத்ராஜ் கைக்வாட், ஒரு ஈசான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்காங்க. என்ன ரோஹித் சர்மா, விராட் கோலி நம்ம மிஸ் பண்றோம். ஆக்சுவலா அவங்களும் விளையாடுற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும், துலீப் டிராஃபி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இதுக்குள்ள வந்திருக்காங்க. அதையும் பார்க்கணும். TNPL செம்ம லீகா போயிட்டு இருக்கு, நல்லா ஃபேமஸும் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுல இருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அது போக டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அண்ட் அன்கேப்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் ரஜத் பட்டிதர் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் பார்க்காம இருந்தோம். ஒரு மறுபடியும் வந்திருக்காரு, டெஸ்ட் ஃபார்மேட் விளையாட போறாரு. ஸோ இதை தாண்டி சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ துலீப் டிராஃபியோட அந்த விதிமுறைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, டீம் ஏ, டீம் பி, டீம் சி அண்ட் டீம் டி அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 டீம் இருக்குதுங்க. இந்த 4 டீமுக்கு நடுவில் மேட்சஸ் அப்படிங்கிறது மாறி மாறி நடக்கும். டீம் ஏக்கும் பிக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு BC நடக்கும். அண்ட் CD அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி நடக்கும். அண்ட் ஃபைனல் வர டீம் அப்படியே ஃபில்டர் பண்ணி அந்த ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி வச்சு முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே இந்த மேட்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்குது. ஸோ செப்டம்பரோட எண்டுக்குள்ள இதை ஃபைனல் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ ஜெயிக்கிறவங்க தான் டைட்டில் வினர் அப்படிங்கிறது. ருத்ராஜ் கைக்வாட் ஒரு டீமுக்கு கேப்டனா இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, சுமன் கில் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இப்போ இதுல இருந்து கண்டிப்பா ஃபில்டர் பண்ணி நிறைய பேர் வருவாங்க. ரவீந்திர ஜடேஜா, ஒரு அக்ஷர் பட்டேல், இவங்க எல்லாருமே ஒரு டீம்ல இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. இந்த 3 ஸ்பின்னர்ல ஃபில்டர் பண்ணி 2 ஸ்பின்னர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஓடிஐக்கு ஸ்குவாட் அப்படிங்கறத சூஸ் பண்ண போறாங்க. உண்மையாலுமே இதுல டீம் ஏ, டீம் பி, டீம் சி அண்ட் டீம் டி இதுல பார்த்தோம் அப்படின்னா டீம் சி ருத்ராஜ் கைக்வாடோட டீமும், அது மட்டும் இல்லாம டீம் ஏவும் பார்த்தோம் அப்படின்னா செம பலமா இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த டீம் டீடைலா மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் அது ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த தமிழ்ல நான் போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதனுடைய ஃபார்மேட்ல தான் நடக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ இந்த ஒரு வழிமுறை கொடுத்திருக்காங்க. நீங்க போய் தாராளமா விளையாடுங்க, நீங்க என்ன ஆனாலும் சரி. பட் இருந்தாலும் இதுல இருந்து வர ரிசல்ட் தான் ஃபியூச்சருக்கு எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பங்கேற்றிருக்காங்க. இதுல போன வருஷமே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயர், இசான் கிஷன் எல்லாம் பங்கேற்க சொன்னப்போ அவங்க எல்லாம் வந்துட்டு இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஸ்குவாட்லயே பார்க்க முடியல. அந்த மாதிரி ரொம்ப போரான ஒரு விஷயமெல்லாம் நடந்துச்சு. இசான் கிஷனுக்கு அதாங்க நடந்துச்சு. செம்மையான பிளேயர், ஆனா வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது பாத்தீங்களா. ஸோ காரணம் பிசிசிஐ சொன்னதை அவர் மறுத்ததுனால. ஆனா இந்த தடவை மறுக்கல, தாராளமா விளையாட போறாரு. ஹோப்ஃபுல்லி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்தியனுடைய ஓடிஐ ஸ்குவாட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓகே ஆன் டாப். ஆனா அதுக்கப்புறம் 3, 4, 5, 6, 7 இது வரைக்கும் யாரெல்லாம் வரப்போறாங்கிறதா கேள்வி. KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க எல்லாம் இருந்தாலுமே எந்த இடத்துல இறக்கி விடுறோம். போன தடவை 6, 7 எல்லாம் இறக்கி விட்டு ரொம்ப மோசமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அவங்க எல்லாருமே கொஞ்சம் மேல வரணும். ரியான் பராக் மாதிரியான பிளேயருக்கு நம்ம போய் அந்த மாதிரி இடம் கொடுக்கணும். சஞ்சு சாம்சன்லாம் நீங்க ஸ்குவாட்ல எடுத்தீங்கன்னா நம்பர் 3 பொசிஷன் இல்லைன்னா 4 தான் கொடுத்தாகணும். அவரை போய் 6 எல்லாம் இறக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை பார்த்து சூஸ் பண்ண வேண்டிய
கட்டாயம் அப்படிங்கிறது பிசிசி இருக்கு. ஸோ அதுக்கு இந்த துலீப் டிராஃபி மாதிரியான டோர்னமெண்ட் கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட் அமையுங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ஸோ நீங்க ஓவராலா என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 ஸ்குவாட்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்குவாட் என்ன? யார் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அண்ட் இந்தியன் டீமுக்குள்ள வரப்போற பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.